ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது சுக்கிரன் மற்றும் செவ்வாயினால் ஏற்படும் பிருகுமங்கள யோகம், பேர் புகழ் தரும் பிருகுமங்கள யோகம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே உலக சுகங்கள் அனைத்தையும் அனுபவிப்பதற்கு காரக கிரகமாக வரக்கூடியவர் சுக்கிரன். காமம், காதல், சந்தோஷம், ஆடம்பரம், லக்ஸேரியஸ் லைஃப் ஸ்டைல், பிரயாணம், ஆனந்தம், கேளிக்கை, இதெல்லாம் சுக்கிரனோட டிபார்ட்மெண்ட். ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைத்து அதன் மூலம் வம்ச விருத்தி, சந்ததி விருத்தியை உருவாக்குறது, காம களியாட்டங்களில் ஈடுபடுத்துவது, அனைத்தையும் தனதாக்கி கொள்ள ஆர்வமுடன் செயல்படுவது, இதெல்லாம் சுக்கிரனுடையதுதான். எப்போதும் மனநிலையை சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதும் சுக்கிரனுடைய ஒரு இயல்பு. மனோகாரகனான சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாகறனுடைய சூட்சுமே இதுதான். எப்போதும் மனசு சந்தோஷமா வச்சுக்கணும், எப்போதும் ஜாலியா இருக்கணும், எப்போதும் உல்லாசங்களில் ஈடுபடணும், சல்லாபங்களில் ஈடுபடணும்னு நினைக்க வைக்கிற கிரகம் சுக்கிரன். செவ்வாய் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, வேகம், ஆத்திரம் அனைத்தும் தனதாக வேண்டும்ங்கிறது, துணிச்சல் மிக்க செயல்கள், துணிகரமான நடவடிக்கைகள், முந்திரி கொட்டைத்தனம், முன்னாடி நிற்பது, படை தளபதி, சேனாதிபதிங்கிற மாதிரி பலவிதமான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். விவேகமற்ற வீரத்திற்கு பெயர் போனது செவ்வாய். முதல்ல அவங்களுக்கு கை நீளும், அப்புறம் தான் பேச்சே வரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணையும் போது பிருகுமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் யோகம் ஏற்படுகிறதா ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த பிருகுமங்கள யோகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசதியான வாழ்க்கை, துணிகரமான நடவடிக்கைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை, அதனால் கிடைக்கும் ஆதாயம், பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் ஏற்படும் உதவிகள், உறவுகள், புது புது உறவுகள், திடுக்கிடும் திருப்பங்கள், அதன் மூலம் பெறும் வெற்றிகள், அனைவரையும் அடக்கி ஆளும் தன்மை, அதிகாரமிக்க பதவி, அதிகாரத்தில் இருப்பவர்களே இவர்களை வணங்கி சேவகம் செய்யும் சூழல்கள் போன்றவற்றை உருவாக்குவது. பொதுவாக செவ்வாய் ஒரு பாவகிரகம், 3/4 பங்கு பாவர், ஒரு 1/4 பங்கு சுபர். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா சந்திரனோட இணையும் போது, குருவோட இணையும் போது, சுக்கிரனோட இணையும் போது 3 வித நிலைகளை பெறுகிறார். இதுல பார்த்தீங்கன்னா சந்திரனோடு செவ்வாய் இணையும் போது சந்திரமங்கல யோகமாகி இது முதல் தரமான ராஜயோகமா மாறும். குருவோட இணையும் போது பார்த்தீங்கன்னா குருமங்கள யோகம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வித சிறப்பு. இதுல உள்ள சூட்சுமம் என்னன்னா, சந்திரன், குரு, செவ்வாய் இவங்க எல்லாமே ஒரே அணியை சேர்ந்தவர்கள், அருள் அணி கிரகங்கள். அதனால இந்த 2 பேரோட இணைய போது கிடைக்கிற யோகம்ங்கிறது முதல் தரமான யோகங்களா போயிடும். இந்த சுக்கிரனோட இணையும் போதும் இதே பிருகுமங்கள யோகம் தான். ஆனா சுக்கிரன் எதிரணி கிரகம், ஆப்போசிட் குரூப், அருள் அணி பொருள் அணிங்கிறதுல இருக்கு இல்லைங்களா. இவர் பொருள் அணியை சேர்ந்தவர் சுக்கிரன். அதனால இந்த சந்திரமங்கல யோகம், குருமங்கள யோகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட லக்னங்களுக்கு மட்டுமே ரொம்ப சிறப்பான யோகிதையை தரும். தன்னுடைய அணி லக்னங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்போசிட் லக்னங்களுக்கு கொஞ்சம் வேண்டா விருப்பா மாற்றாந்தை மனப்பான்மையோட செயல்படும். ஆனா பிருகுமங்கள யோகம் அந்த மாதிரியான நெகட்டிவ் இருக்காது. காரணம், 2 பக்கமும் வலிமையான 2 கிரகங்கள் சேர்ந்து இணைந்து பொதுவான ஒரு யோகமா இது கன்வெர்ட் ஆகுங்கிறதுனால நிச்சயமா பிருகுமங்கள யோகங்கிறது கட்டாயமான வெற்றிகளை, வாழ்வியல் சுகங்களை அனுபவிக்கும் யோகிதையை, முன்னேற்றத்தை தரத்தான் செய்யும். இதுல இணையும் இடம் எப்படிப்பட்டதுங்கிறத பொறுத்து இந்த யோகத்தினோடு சேர்ந்து சில சங்கடங்களும் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். உதாரணமா செவ்வாய் வலுப்பற்ற இடத்தில் சுக்கிரனோடு இணையும் போது பாத்தீங்கன்னா, இங்கே அருள் அணி லக்னங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் என்றாலும் கூட கொஞ்சம் கெட்ட பேரு, அவமானத்தையும் சேர்த்து சந்திக்க வேண்டிய விதிகள் வரத்தான் செய்யும். உணர்வுகளை அதிகமாக தூண்டிவிடும் தன்மை கொண்டது இந்த கிரகங்களின் இணைவு. உணர்வுகளை ரொம்ப அதிகமாக தூண்டிவிடக்கூடிய தன்மை. எந்த நேரத்திலும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருப்பாங்க. அது அன்பா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, அழுகையா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, ஆத்திரமா இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இவங்களுக்கு வெளிப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல இணைவு அப்படிங்கிறத எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இருவரில் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் மட்டுமே இந்த யோகத்தை பத்தியே நம்ம கன்சிடர் பண்ணணும். முதல்ல மேசத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவா, இது யோகம். இந்த இணைவுங்கிறது 5-6 டிகிரிக்குள்ள 2 பேருக்கும் இருக்கணும். 2 நட்சத்திர பாதங்களுக்கு மேல 2 பேரும் விலகிட்டாங்கன்னா இது முழுமையான யோகம் ஆகாது. அடுத்து ரிஷபத்துல இவர்களுடைய இணைவு இருக்கலாம். ரிஷபத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயினுடைய இணைவுல இங்க சுக்கிரன் வலுப்பெற்றவரா இருப்பார், செவ்வாய் கட்டுப்பட்டவரா இருப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாத்துல இவர்களின் இணைவு அற்புதமான யோகத்தை தரும்.
இங்கே சுக்கிரன் வலுப்பெற்றவராக இருந்து செவ்வாய் கட்டுப்பட்டவராக இருப்பார். விருச்சிகத்துல இந்த இணைவு இருக்கலாம். விருச்சிகத்துல இந்த இணைவு ஏற்படும் போதும் இந்த யோகம் இவர்களுக்கு வேலை செய்யும். இங்கேயும் செவ்வாய் வலுப்பெற்றவராகி சுக்கிரன் கட்டுப்பட்டவராவார். மகரத்தில் இந்த இணைவு இருக்கலாம். மகரத்துல செவ்வாய் உச்சமா இருப்பார். இந்த இடத்துல இவங்க இணையும் போது இதுவும் முதல் தர பிருகுமங்கல யோகமாகும். அதற்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா மீனத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைவது. இங்கே சுக்கிரன் உச்சம் என்கின்ற நிலையில் இவர்கள் இருவரும் இணைந்திருப்பார்கள். ஸோ இணைவினால் கிடைக்கப்படுற இந்த 6 வீடுகள்ல இருக்கிறது முதல் தர பிருகுமங்கல யோகமாகும். இதுல 3 வீடுகளில் செவ்வாய் வலுப்பெற்றவராகவும் 3 வீடுகளில் சுக்கிரன் வலுப்பெற்றவராகவும் இருப்பார். இணைவினால் கிடைக்கப்படுவது முதல் தர பிருகுமங்கல யோகம். சரிங்களா? நீங்க எந்த லக்னத்துல பிறக்கிறீங்கிறத பொறுத்து அந்த லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடங்களா இது இல்லாம இருக்கலாம். 12ஆம் இடம் கூட சுக்கிரனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். 6, 8ஆம் இடங்களா இல்லாத இருக்கும்போது இந்த யோகம் சிறப்பை தருவதாக அமையும். புரியுதா உங்களுக்கு? 6, 8ல போய் இவங்க 2 பேரும் இணைஞ்சு அந்த இடத்துல இவங்க வலுவான இப்போ உதாரணமா ஒரு சிம்ம லக்னம் எடுத்துக்குவோம். 4, 9 கூடிய முதல் தர பாக்கியாதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்து அங்க கூட 10, 3, 10 கூடிய சுக்கிரனோடு உச்சமாகும் போது இந்த யோகம் மறைமுகமாக போய்விடும். ரகசிய நடவடிக்கைகளால கிடைக்கக்கூடியதாயிடும். அடுத்தவங்களை ஏமாத்துறதன் மூலமே வரும். அவமானங்கள் அசிங்கங்களுக்கு அப்புறம் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலை வந்துடும். புரியுதுங்களா? எப்போதும் ஒரு யோகம் என்பது கேந்திர திரிகோண பணவரஸ்தானங்கள்ல இருக்க வேண்டியது அவசியம். 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த இடங்கள்ல அமையும் போதுதான் யோகம் முழுமையான சிறப்பு. 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு எப்போதும் பாதகம் செய்வதில்லைங்கிற அடிப்படையில 12ஆம் இடத்துல இந்த கிரகங்களுடைய இணைவு இருந்தா கூட நன்மைதான். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகர் 12ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இணைவு நன்று, லக்னத்தில் இணைவு நன்று, 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு, 7ஆம் இடத்தில் இருப்பது ஓகே. ஆனா 8ஆம் இடத்துல இந்த இணைவு ஏற்படுகிறதுன்னு வச்சுப்போம். மேச லக்னம் தான் 8ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இணைவு, இதுவும் பிருகுமங்கல யோகம் தான். ஆனா முழுமையான பலனை தருவதற்கு தாமதமாகும். அப்படியே பலன்கள் கொடுத்தாலும் கூடவே அசிங்கம், அவமானம், வில்லங்கத்தையும் சேர்த்து தான் கொடுக்கும். ஏன்னா அது இருக்கிறது 8ஆம் இடத்துல. 10ஆம் இடத்தில் இணைவது நன்று. புரியுதுங்களா? இதுவே ஒரு ரிஷப லக்ன ஜாதகருக்கு லக்னத்திலே இணைந்திருக்கும் போது நன்று. ஆனா 6ஆம் இடத்துல இணையும் போது அவ்வளவு சிறப்புன்னு சொல்லிட முடியாது. 6ஆம் இடத்துல துலாத்துல குரு சுக்கிரனும் செவ்வாய் இணைந்திருப்பதும் பிருகுமங்கல யோகம் தான். ஆனா இதுவும் வில்லங்கம், சிக்கல்கள், அசிங்கம், அவமானம், கெட்ட பெயரை உருவாக்கிவிடும் தன்மை கொண்டதா மாறும். 7ஆம் இடத்தில் இணையலாம், 9ஆம் இடத்தில் இணையலாம், 11ஆம் இடத்தில் இணையலாம், 12ஆம் இடம் கூட மோசம் இல்லை. புரியுதுங்களா? தன்னுடைய லக்னங்களான மேசம், விருச்சிகம் மற்றும் ரிஷபம், துலாத்துக்கு முதல் தரமான யோகத்தை இவர்கள் தரும்போது கூட அந்த இணைவின் ஸ்தானம் 6, 8ஆக இல்லாதிருத்தல் நன்று. மற்ற லக்னங்களுக்கு இந்த யோகங்கள் சிறப்பாக செயல்படுவது என்பதையும் பார்க்கலாம். இப்ப மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் ஒரு சின்ன நெருடலை கொடுக்கக்கூடியதாவே இருக்கும். காரணம், மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் முழு சுபர். ஆனா செவ்வாயை எந்த விதத்திலையும் சுபர்னு எடுத்துக்கவே முடியாது. இவர்களுடைய இணைவு ஓரளவுக்கேனும் நன்மை தருவதற்கு 2 ஸ்தானங்கள் வலிமையா இருக்கும். 1, 5ஆம் இடத்துல இவர்களுடைய இணைவு இருக்கிறது. 5ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறது. லாபாதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைஞ்சிருக்காங்கிற வகையில அதையும் எடுத்துக்கலாம். 11ஆம் இடத்துல இவர்கள் இணைவை எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல இணையும் போது செவ்வாய்க்கு 6ஆம் இடத்தின் தொடர்பு ஏற்படுங்கிறதுனால அது ஒரு சிக்கலான அமைப்பை கொடுக்கும். சற்று வில்லங்கம், விபரீதங்களை ஏற்படுத்திவிடும் தன்மை கொண்டது. கடகலக்கண ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகலக்கண ஜாதகர்களுக்கு இவர்களுக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம்ங்கிற இந்த இடங்கள் எல்லாமே இணைவு. 9ஆம் இடங்கிறது சிறப்பு, 10ஆம் இடங்கிறது சிறப்பு, 11ஆம் இடங்கிறது சிறப்பு. அப்ப எங்கே இணைந்திருந்தாலும் முழுமையான யோகத்தை பெறுவது கடகலக்கணக்காரர்கள். காரணம், சரலக்கணங்களில் முதன்மையானது அதுங்கிறதுனால அந்த ஒரு சிறப்பு இந்த பிருகுமங்கல யோகத்தில் முதன்மை அரசு, பதவி, அதிகாரம் மிக்கவர்களால் வணங்கப்படும் யோகம் எல்லாத்தையுமே கடகலக்கணக்காரங்க ஈஸியா அடைஞ்சிருவாங்க. சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு நான் முன்பே கூறியது மாதிரி 3ஆம் இடத்துல இணையும் போது பகுதி யோகம் ஆயிடும். 4ஆம் இடம் ஓகே, 6ஆம் இடத்துல இணையறத சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது. 8ஆம் இடம்ங்கிறதும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. 9, 10ங்கிறது ஓகே அப்படிங்கிறது மாதிரி வரும். அதாவது மேசம், ரிஷபத்தில். கன்னிலக்ன ஜாதகர்களுக்கு இந்த இணைவுங்கிறது எப்போதும் ஒரு வித சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் இணைந்தாலும் 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருப்பாருங்கிறது ஒரு சிக்கலான அமைப்பு. 3ஆம் இடத்தில் இணைவது பரவாயில்லாமல் இருக்கும். 7ஆம் இடத்தில் இணைவது என்பது சிறப்பு. 5ஆம் இடமான மகரத்தில் இணைவது சிறப்பு. 8இல் இணைவது சிறப்பு ஆகாது. 9 ரிஷபத்தில் சுக்கிரன் செவ்வாய் இணைவுங்கிறது கன்னிலக்கணக்காரங்களுக்கு அமைப்பு வரும். அப்போ 50-50 சாய்ஸ் தான் இவர்களுக்கு. துலா லக்னத்துக்கு லக்னத்திலே இருக்கலாம், 2ஆம் இடம் இருக்கலாம், 4ஆம் இடம் இருக்கலாம், 7ஆம் இடம் இருக்கலாம் என்பது சிறப்பாகும். 6 மற்றும் 8இல் இவர்களின் இணைவு என்பது பலவித சங்கடங்கள், சிக்கல்கள், கெட்ட பேரு, அசிங்க அவமானத்தை கொடுக்கும். பொதுவாக சுக்கிரன் செவ்வாய் இணைவு பார்த்தீங்கன்னா
தவறான ஒரு பாதைக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தூண்டி விடுறதுக்கான தன்மையும் இதுல ஒழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால இவர்களின் இணைவுல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ் என்ன, நிறைய வசதி வாய்ப்பு, வீடு, பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கும். ஆனா நெகட்டிவ்ங்கிறது என்ன, காமத்தை தூண்டிவிடும், முறை தவறிய உறவுகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வசதி வாய்ப்பை அனுபவிப்பதற்காக எந்த முறை தவறிய உறவுடன் வேணாலும் வாழ்ந்துடலாங்கிற மாதிரியான ஒரு முடிவையும் கொடுக்கும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துல இணைவது சிறப்பு. 3ஆம் இடத்தில் இவர் இணையும் போது கொஞ்சம் வில்லங்கமான பலன்கள் தான் நடக்குது. 5ஆம் இடத்தில் இந்த இணைவு சிறப்பாகும். 7இல் சிறப்பை பெறும் வாய்ப்பு உண்டு. 12இல் துலாத்திலும் இணையலாம். மற்றபடி 3, 6 இங்கே இணைவது என்பது பெரும் யோகத்தை தராது. தனுர் லக்ன ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவை ஓரளவு நற்பலனாகவும், 4ஆம் இடத்தில் இணைவது, 5ஆம் இடத்தில் இணைவது, 11ஆம் இடத்தில் இணைவது நற்பலன்களை தரும் அமைப்பா இருக்கும். 6ஆம் இடமான ரிஷபத்தில் இவர்கள் இணைந்திருப்பது என்பது சிறப்பை எடுத்துக்கொள்ள இயலாத ஒரு விஷயமாகும். சரலக்கணமான மகர லக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்திலே இவர்கள் இணைவது சிறப்பு. 3ஆம் இடத்தில் இணையும் போது முறை தவறிய நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தத்தான் செய்யும், மறுக்க முடியாது. ஏன்னா மீனத்துல சுக்கிரன் உச்சம், அங்கேயே செவ்வாய், இது காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம், இவங்களுக்கு 3ஆம் இடங்கிற ஒரு மறைவு ஸ்தானங்கிற போது இளைய துணை, ஒன்றுக்கு மேற்பட்ட துணை, முறை தவறிய வாழ்க்கை முறை போன்றவற்றை கொடுத்து பொருளாதார வெற்றி, வசதி வாய்ப்புகளை தருவார். 4ஆம் இடம் 5ஆம் இட இணைவு இவர்களுக்கு சிறப்பு. 10, 11ஆம் இட இணைவும் பாதகம் எதுவும் இருக்காது. கும்பலக்கண ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம், 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் சிறப்பு. இதுல 3ஆம் இடங்கிறதுல சில அந்த நெகட்டிவ்னஸ் இருக்கவே செய்யும். சுக்கிரனுக்கு 3ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லாத வீடு இல்லைங்களா? சோ 2, 4 முதல் தர யோகம், 3ஆம் இடம் மத்திம யோகமாகி 9, 10ஆம் இடத்தில் இவர்கள் இணைவது என்பதும் 12ஆம் இடத்தில் இணைவது என்பதும் அவர்களுக்கு ஒரு பேசிக்கான ராஜயோகத்தை தரும் அமைப்பாகிவிடும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் இவர்கள் இணைவது என்பது கடுமையான மன உளைச்சலையும் பாதிப்புகளையும் உண்டாக்கக்கூடியது. ஏன்னா அட்டமாதிபதி உச்சமாகி 2, 9 கூடையவர் இணைவு பாக்கியத்தை இழக்கும் விதியாய் போய்விடும். ஆனாலும் அதிர்ஷ்டம் இருக்கும். அனைத்தும் கேவலத்தினால், அசிங்கத்தினால் கிடைக்கும் அதிர்ஷ்டமாக மாறிவிடும். அதாவது தப்பு பண்ணி அசிங்கப்பட்டு அதனால கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது மாதிரி மீனத்தில் இவங்க இணைகிறது. 2ஆம் இட இணைவு சிறப்பு, மோசம் என்று சொல்ல முடியாது. 3ஆம் இடமான ரிஷபத்தில் இவர்களின் இணைவை சிறப்பாக எடுத்துக்கொள்ள இயலாது. 8ஆம் இடமான துலாமும் மோசமான விளைவுகளே தரும். 9ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 11ஆம் இடமான மகரத்தில் இருப்பது சிறப்பு. ஸோ இப்போ இந்த 12 லக்னங்களுக்கும் எந்த இடத்துல இருக்கணும், இருக்கிற இடம் 6, 8, 12 இருக்கக்கூடாது. குறிப்பா 3ஆம் இடம் சுக்கிரனுக்கு ஆகாதுங்கிறனால 3ஆம் இடமா இருக்கும் போதும் சில நெகட்டிவ்னஸ் கொடுக்கும். இணைவே முதல் தர யோகம். பார்வை என்பது 2ஆம் நிலை யோகமாகும். சுக்கிரனும் செவ்வாயும் தங்களுக்குள் ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளும் போது இந்த இதை ஏற்படுறதுங்கிறது ஒரு முதல் தரமான ஒரு இணைவுங்கிறது 100% யோகத்தை தரும்னா, பார்வை என்பது 50% யோகத்தை தரும். ஆட்சி பெற்ற சுக்கிரன், ஆட்சி பெற்ற செவ்வாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது, ஒருவர் மட்டுமே வலுப்பெற்ற நிலையில் இன்னொருவரை பார்ப்பது என்பது 25% யோகமா போயிடும். இப்போ மகரத்துல செவ்வாய் உச்சம் பெற்று மேசத்துல இருக்கிற சுக்கிரனை பார்ப்பது, புரியுதுங்களா, சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரனை பார்ப்பது, இவைகள் எல்லாம் ஒரு மாதிரி ஒருத்தர் தான் வலு, இன்னொருத்தர் வலுவில்லாத நிலை அப்படிங்கிறது மாதிரி வரும். முதல் தர யோகம் என்பது இருவரும் வலுப்பெற்ற நிலையில் அமைவது. பிருகுமங்கல யோகம் வாழ்வியலில் வசதி வாய்ப்புகளை எதை செய்தேனும் அனுபவிக்கலாம் என்கின்ற ஒரு அசட்டு துணிச்சலை தரக்கூடியது. வீடு மனை யோகம், அசட்டு துணிச்சல், எதை வேண்டுமானால் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற வெறி, முறை தவறிய வாழ்க்கை முறைகளை ஏற்படுத்தி விடும் வாய்ப்பு. இயற்கை சுபர்கள் வேறு யாராவது இவங்களோட தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரி பலன்கள் ரொம்ப குறைவா இருக்கும். இதுவே இயற்கை பாவிகள் யாராவது கூட சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப துணிகரமாக குற்றம் செயல்களில் ஈடுபடும் தன்மைகளை கொடுத்து விடும் என்று கூறி, உங்கள் ஜாதகத்தில் இது எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதற்கு முன்பாக நமது ஆன்லைன் வகுப்புகள் ஏப்ரல் மாதம் தொடங்க இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய முன்பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.